மிதன ராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் வருஷத்தில் ஆடி மாத ராசி பண்ண விஸ்வாவசு வருஷம் ஆடி மாத ராசி பண்ண பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆடியில் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக மிதன ராசி அப்படின்னாவே மிதன ராசி நல்ல ராசி தான். ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். நல்ல அமைப்பு. சனி செவ்வாய் பார்வை அதெல்லாம் இல்லை. சனி செவ்வாய் பார்வைங்கிறது தான் இருக்கிறதுலே கொடுமையானது. அதெல்லாம் இல்லை. சரி, இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது? 2ல் புதன் வந்தாலுமே அவருடைய கடகத்தில் புதன் யாருக்கும் பகை இல்லை. சூரியனும் அதேமாரி தான். சூரியன் பகை இருக்குது, ஆனால் புதன் எவருக்கும் பகை இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் 2ல் இருக்கிற புதன் நல்ல பலனை தான் அங்கே செய்வார். அப்போ 12ல் சுக்கிரன் வர்றார். மிதனத்துக்கு 10ல் சனி வர்றாரு. நான் முதல்ல போன ராசிக்காரனுக்கு நான் சொன்னது போல் 10ல் சனி வர்றது அவ்வளோ நல்லதில்லை. 10ல் சனி வந்தால் முதலில் தொழிலை கெடுக்கும், வேலையை கெடுக்கும். நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் வேலை சுமை அதிகரிக்கும். தொழிலே பிடிக்க முடியாத அதாவது தொழிலை வேலை செய்கிறதே எனக்கு பிடிக்கலைங்க, இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்குதேன், வேறு கம்பெனிக்கு போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு வேலை பண்ணுறதே எனக்கு பிடிக்கலைங்க அப்படிங்கிற மனம் எண்ணம் வரும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ராசிக்கு 10ல் இன்றைக்கி சனி இருக்காது. ராசிக்கு 10ல் சனி இருக்கிறது குற்றம் கிடையாது. ஆனால் 10ல் சனி வரும்போது அந்த வேலையை அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே வரும். இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் கூட 10ல் சனி அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதும் ரொம்ப மோசம். அப்போ வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த 20 வயசு 25 வயசுலேயே நீங்கள் வச்சா வாங்கி அப்படி இப்படின்னு வெளிநாட்டில் வேலைகள் இருக்கிறீங்க, வேலையை விட்டுட்டு வரலான்னு நினைக்கிற அமைப்பு வரும். 10ல் வந்தால் உங்களுக்கு 10ஆம் இடம் என்ன பண்ணும்? 10ஆம் பாவகம் கெடும். அந்த பாவகம் கெட்டு போயிடும். 4ஆம் பாவகம் கெடும். தாயார் கெடுவார்னா தாயாருடைய உடல் நலம் கெடும், தாயாருடைய மனநிலை கெடும். 10ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது வேலை கரெக்டாக இல்லையேங்கிற கவலையை கொடுக்கும். சனி வந்தால் என்ன கொடுப்பார்? துக்கத்தை கொடுப்பார், கவலையை கொடுப்பார், கடனை கொடுப்பார், தொழிலை கெடுப்பார். 10ல் சனி வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கோச்சாரத்துலேயே இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, அந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கடனில் இருக்கிறீங்க. கடன்லேருந்து மேலே முடியல. வேலையை விட்டுறக்கூடாது. இதோட மெயின் பாயிண்ட் அதுதான். வேலையை கெடுக்கும். வேலையை விட்டுறக்கூடாது. கெடுக்கும்னா எப்படிங்க கெடுக்கும்? உன் வேலை நீ ஒரு ஆள் செய்கிற வேலை, நான் 10 பேர் செய்கிற வேலை நீயே தான் செஞ்சாகணும். உன்னை எந்த வகையிலையாவது அங்கேருந்து நீ அதிகமாக வேலைப்பட வரும்போது வேலை செய்யணும் உங்களுக்கு கட்டாயப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8 மணி நேரம் செய்கிற இடத்துல 15 மணி நேரம் 14 மணி நேரம் ஓவர் டைம் செய்யும்பேன். இந்த பீஸை முடிக்கணும் அப்படிமா, நாளைக்குள்ளே இதை கொண்டு இந்த சரக்கு முடித்து வெளியே அனுப்பணும், லோடு அனுப்பணுமா. ஏன் அப்படின்னா ராஜயோகாதிபதியாக சனி வரும்போது உங்களுக்கு ஒரு கம்பெனிலேயோ பெரிய நிறுவனத்துலேயோ நீங்கள் வேலை செய்வீங்க. ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க வாழ்க்கையில் நாம் அதிகமான நேரத்தை நீங்கள் உழைப்பை அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லாமல் இருக்கும். அப்போ குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறது அடுத்த விஷயம். 2ஆம் பாவம் உங்களுக்கு ராசி அதிபதி 2லேயே இருக்கிறார். குடும்ப சந்தோஷம் 3ல் செவ்வாய் இருக்குது, திறமை இருக்குது, உடல் உழைப்பு இருக்குது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வேலை சந்தோஷமாக இல்லையே. சரி, வேலை சந்தோஷமாக இல்லை. அப்போ வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம பண்ணலாம். வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டுட்டு, அவங்களுக்கு வேலை விடுறது தப்பு. வேலை விட்டுட்டு அடுத்தது வேலை தேட முடியாது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம பண்ணும். வேலை கிடைச்சாதானே நான் இந்த வேலை செய்கிறேன், கல்யாணம் பண்ணுன்ட்டு நீ போவேன். அப்போ திருமணத்துக்கு உண்டான தடையும் அங்கே ஏற்படுத்தும். சுக்கிரன் எப்பப்பெல்லாம் சுக்கிரன் கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் சரி, சுக்கிரன் பாதிக்கப்படும் போது, 10ஆம் இடம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு வேலையும் அமையலை, திருமணமும் அமையலை. அதுக்கு உண்டான சோர்ஸ் யாரும் பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம். எதுவுமே இல்லாதவனுக்கு தொழிலும் இல்லை, வேலையும் இல்லை, அவன் பாட்டுக்கு ரோட்டில் சுற்றுறான், அவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். நாம் ஒரு தகுதியில் தானே இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் என்ன, எனக்கு வீடு வசதி வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகன அமைப்புக்கு இருக்குது, நானும் ஒரு தொழில் மாதம் ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறேங்க. அந்த 50 ரூபாயை 50,000 ரூபாயை மதிக்கிறது இல்லை இப்போ இருக்கிற பெண் வீட்டார்கள் எல்லாம். அதனுடைய விளைவுகளில் நீங்கள் ரொம்ப மூழ்கி உங்களை தான் அதை பாதிக்கும். யாருமே பார்க்க மாட்டுறாங்க, யோசிக்க மாட்டுறாங்க. நம்ம நிலைமையை பார்த்து எவ்வளோ தூரம் மணிக்கணக்கில் எடுத்து பேசினாலும் அவன் என்ன பண்ணுறான், அதே ராசியை சேர்ந்தவனா லக்னத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அந்த சுயநல எண்ணத்திலேயே தான் போயிட்டுருப்பான். ஏன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. லக்னத்தில் இந்த ராசிக்குள்ளே மிதன ராசிக்குள்ளே உங்களுக்கு குரு இருக்கார். குரு இருக்கிறது செழிப்பு தான், நல்ல சிந்தனை தான், இல்லைன்னா சொல்ல. நீ நல்ல சிந்தனை தான், நல்ல புத்திசாலி தான். நீ நல்ல புத்திசாலியாக இருக்கிறதுனால தான் 10 வேலையை ஒருத்தனுக்கே கொடுக்குறான்.
அப்போது 2ஆம் அதிபதி சந்திரன் சனியினுடைய சேர்வையில் இருக்கும்போது வருமானத்தை குறிக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்காது. பெண் பார்க்கும் அமைப்பில் நீங்கள் போகும்போது அந்த பெண்ணு வீட்டார் எப்படி பேசினாலுமே நமக்கு ஒத்து வர மாட்டாங்க. உங்களுடைய சொந்த பந்தத்திலேயே நீங்கள் திருமணம் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சொந்த பந்தம் கூட நம்மளை ஒரு மாதிரி நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு இல்லாமையே போயிட்டுருப்பாங்க. வெளியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த உடன்பாடு அங்கே வராது. இதில் அமைப்பாளர்கள், திருமண அமைப்பாளர்களை பிடிச்சி நீங்கள் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி அவங்கள வச்சு நம்ம பொண்ணு பார்த்தலாம் அப்படின்னு நினச்சாலும் பணம் மட்டுமே செலவாகிட்டு இருக்கும், விரயமாகிட்டு இருக்கும். திருமண அமைப்பாளர்கள் 100க்கு 99 பேர் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. அவங்கெல்லாம் திருமண அமைப்பாளர் பதவிக்கே அந்த வேலைக்கே தகுதி இல்லாதவங்க. அவன் கொடுக்குற ஜாதகத்தை அப்படியே அவங்ககிட்ட கொடுப்பான், கொண்டு போய் காமிப்பான். இது ஏன் அப்படி நீங்கள் போய் அலையிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் டைம் தான் செய்யுது, அது உங்கள் நேரம் தான் அது செய்யுது. சுக்கிரனை சனி பார்த்து 2ஆம் பாவகாதிபதி சனியோட இணைஞ்சி இந்த திருமணத்துக்கு உண்டான தடை ஏன் வருது? கோச்சாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்கலை. என்ன யோக திசை நடந்தாலும் கோச்சாரத்தில் இந்த மாதிரி கிரக நிலைகள் வரும்போது கண்டிப்பாக நடக்காது. நான் சொல்கிறது மிதன ராசிக்காரனுக்கு, ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்போ தொழில் கெடுது, வருமானம் கெடுது. வருமானம் கெட்டாலும் பரவாயில்ல, தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிற பாயிண்ட்டை பண்ணும். சனி எப்பயுமே கடனையும் கொடுப்பாரு, செலவையும் கொடுப்பாருங்க. அந்த செலவு நியாயமானதா அப்படின்னு பார்த்தா நியாயமானதா இல்லை. இந்த புரோக்கர், கல்யாண புரோக்கர்லாம் யாருங்க? சுக்கிரன் தான் கல்யாணத்துக்கு உண்டான புரோக்கர். அவர் சனி பார்வையில் வராது. அவன் அங்கே வரும்போதே கிரிமினலாக வருவான். ஒரு பேப்பரை கொடுத்தா தீர்ந்து போச்சு 500 ரூபா. இப்போ உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? கல்யாணம் ஆன பொண்ணையே கொண்டு போய் காமிப்பான். இல்லை அப்படின்னா வேறு மாதிரி அமைப்பில் அந்த பொண்ணு நல்ல இது கிடையாது. ஏதோ ஒரு அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். சின்ன சிக்கலில் பெரிய சிக்கலே இருக்கும். ஏதோ ஒரு தப்பு இருக்குது, மறைமுகமான ஒரு குற்றம் அங்கே நடந்திருக்கு. அந்த பொண்ணை கொண்டாந்து உங்களுக்கு காமிக்கிற அமைப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிக்கும் போது இப்படி இதை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கிக்குவீங்க. இது எல்லாமே இப்போ பாருங்கள், உங்களுக்கு திருமணத்தை நடத்த விடாமல் தடையை மட்டுமே கொடுக்கும். அது இந்த அமைப்பில் கண்டிப்பாக உண்டு. மிதன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமும் உங்களுக்கு 2ஆம் இடமும் கடுமையாக பாதிச்சிருக்குது. ஏன் 2ஆம் இடம் பாதிச்சு? 2ல் சூரியன் வர்றதுக்கு தப்பு இல்லை, புதன் வர்றது தப்பு இல்லைங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு போய் சனியோட இணைஞ்சி இருக்கிறதா இருக்குது. அது 2 நாளைக்கு ஒரு வீட்டில் வந்தாலும் சரி, அப்பப்போ மனம் கெடும். ஜாதகத்தில் சனி சந்திரனோடு ஒரு வேளை இணைஞ்சவங்களை நான் சொல்கிறேன். அதனால் 2 நாளைக்கு ஒரு தரம் வந்தாலும் அது 15 நாளைக்கு ஒரு தரம் திரும்ப அந்த இடத்துக்கு போகுது. திரும்ப 15 நாளைக்கு ஒரு தரம் வருது. மாதம் ஒரு தரம் ஒரு ரவுண்ட் பண்ணிவிடும். 30 நாளைக்கு ஒரு தரம் உங்கள் மனசு கெட்டு போயிடும். இந்த அமைப்பு கண்டிப்பாக அங்கே நடக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இல்லை. தொழில், வருமானம், வேலை அமைப்பு எல்லாமே கெடுது. குடும்ப அமைப்பில் நிம்மதி இல்லாத அமைப்பு பண்ணும். ஒரு நிலத்தை விற்றுப்பிடலாம், இது விற்றுப்பிட்டு இந்த கடனை கட்டிப்பிடலான்னு நினைப்பீங்க, கட்ட முடியாத அமைப்பு பண்ணும். இந்த மாதத்தில் எதுவுமே நடக்கலைங்க. வீடாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. 12ஆம் இடம் சுக்கிரன் இருக்கார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இல்லாத அமைப்பு இந்த மாதம் பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் தாண்டிட்டோம், அடுத்த மாதம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் அடுத்த மாதம் ராசி பலனை பார்ப்போம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பொதுவாக பெண்களை நம்பக்கூடாது. பெண்களை நம்பக்கூடாதுன்னா என்ன? உங்கள் ராசின்னு அதே ராசியினுடைய அமைப்பில் அந்த இடத்துல 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதே தப்பு. கோச்சாரத்தில் கூட சுக்கிரன் 2 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே மாறிக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெண் விஷயத்துலேயோ பெண் விஷயமாக நீங்கள் திருமண விஷயத்துலேயே ஈடுபடுறது தப்பு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறேன். அது யாருமே புரோக்கரே கொண்டு போய் காமிச்சாலும் அந்த குடும்பம் நல்லதாக இருக்காது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்காது. நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை. அதேமாரி தொழிலில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையை மற்ற வேலையிலேயே இருக்கக்கூடியவங்க பெண் பழி சேர்ந்துடும். ஒரு பெண்ணால், அரசாங்க அதிகாரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களால நீங்கள் உங்களுடைய வேலை பாதிப்புக்குள்ளாயிடும். வேலையில் டிஸ்மிஸ்ஸு, சஸ்பெண்டோ ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அங்கே நடக்கும். அதனால் வேலை அமைப்பில் பெண்களால் உங்களுக்கு இடைஞ்சலும், திருமண அமைப்பிலையும் பெண்களால் உங்களுக்கு இடைஞ்சல். ஏலச்சீட்டு நடத்துவர்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏலச்சீட்டு நடத்துகிறவங்களையும் பொம்பளையாக இருக்கக்கூடியவங்க உங்கள் பணத்தை சாப்பிட்றது, உங்கள் பணத்தை தூக்கிட்டு போகிறது, பெண்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இத்தனை வகை நான் இங்கே விளக்க சொல்லியிருக்கேன். பெண்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னா இத்தனை விஷயம் அங்கே இருக்குல்ல. நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போனாலும் அது பாதிப்பு தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே டவுரி கேஸ் போட்டாலும் அது பாதிப்பு தான். கல்யாணம் நடத்தாததுக்கு முன்னையே நீங்கள் அவங்ககிட்ட பேசினேன் அப்படிங்கனாலும் உங்கள் மன உடைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க. எல்லாமே சொல்லுவான். எதுவுமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு உங்கள் தகுதியும் மதிப்பும் தெரியாதவங்களாம் நம்மளை இறக்கி பேசுகிறவங்களா இருப்பாங்க. அவங்க தகுதியும் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உங்களை போக வைக்கும். எதுக்கு? பொண்ணு பார்க்க. அப்போ பெண் பார்க்குற விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 30 வயசு ஆகிடுச்சு, 28 வயசு ஆகிடுச்சு, 32 வயசு ஆகி போச்சு, எதையாவது ஒன்று பண்ணணும்.
என்கிட்டயே கூட கேட்குறாங்க, இந்த 30 வயசை தாண்டி பிடிச்சிங்க பாருங்கள் அப்படின்னு. எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். அதனால் மிதன ராசிக்காரர்கள் எல்லாமே பெண்கள் விஷயத்தில், திருமண விஷயத்தில், ஆணாக இருந்தாலும் பெண்களுக்கு, பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுக்கு, ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக மிதன ராசிக்காரர்கள் திருமண விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.